பையினை வாங்க முடியாமல் வேதனையுடன் வீடு சென்ற விவசாயியை கண்டுகொள்ளாத ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மாளிகை கோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சேகர் என்பவர் 25 நெல் மூட்டைகளை விற்பனைக்காக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்துள்ளார். அவ்வாறு கொண்டு வந்த விவசாயியிடம் நெல் மூட்டையை எடை போடுவதற்காக தொழிலாளர்கள் 300 ரூபாய் பணம் வாங்கியுள்ளனர். பின்னர் நெல் மூட்டைகளை வியாபாரிகள் கொள்முதல் செய்த பின்பு வியாபாரியின் சணல் சாக்கில் நெல் மூட்டைகளை மாற்றியுள்ளனர். இதையடுத்து விவசாயி சேகர் தனக்கு சொந்தமான சாக்கை அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களிடம் கேட்டுள்ளார். அப்போது விவசாயிக்கு சொந்தமான 25 சாக்கு பைகளையும் தராமல் அவரை மிரட்டியுள்ளனர். இதனால் செய்வதறியாமல் திகைத்த விவசாயி சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித பயனும் இல்லாததால் மனமுடைந்து சாக்கு பையினை வாங்க முடியாமல் வெறும் கையுடன் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளார். நெல் அரவைக்காக மயிலாடுதுறையிலிருந்து 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ரயில் மூலம் திருப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அரிசி அரவைக்காக அரசு மற்றும் தனியார் நெல் அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் 2000 டன்களை திருப்பூரில் உள்ள தனியார் மற்றும் அரசு அரவை ஆலைகளுக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து 42 பெட்டிகளை கொண்ட சரக்கு ரயிலில் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் கொண்டுவரப்பட்டு நெல் மூட்டைகள் ஏற்றப்பட்டது. சரக்கு பெட்டிகளில் ஏற்றப்பட்ட மூட்டைகள் திருப்பூருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கக்கூடாது என்பதற்காக அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகை வாகனமாக பயன்படுத்துவதை கண்டித்தும் மக்களவைத் தேர்தலில் புறக்கணிக்கப் போவதாக ஓட்டுநர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். மக்களவைத் தேர்தல் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலை ஒட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் 9 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 9 பறக்கும் படை மற்றும் தேர்தல் அலுவலர்கள் செல்வதற்கு அரசு வாகனங்கள் இல்லாமல் உள்ளூர் தனியார் ஊர்திகள் பணியமர்த்தப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது இந்த வாகனங்களை கார்ப்பரேட் நிறுவனத்திடம் மொத்தமாக கான்ட்ராக்ட் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்தினர் வாடகைக்கு எடுத்துள்ளனர். சில பறக்கும் படைகளுக்கு அமைக்கப்பட்டுள்ள வாகனங்களில் சில அதிகாரிகளின் சொந்த வாகனங்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. இதற்காக டீசல் செலவினம் மற்றும் வாடகையில் முறைகேடாக பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. இதனை தடுத்து நிறுத்த கோரியும் அரசு துறை சார்ந்த பயன்பாட்டிற்கு வாடகை வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட வாடகை ஊர்தி ஓட்டுநர்கள் பேரணியாக வட்டார போக்குவரத்து அலுவலர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தனர். கோயில்பட்டி அருகே 5 மாத காலமாக சீவலப்பேரி குடிநீர் வழங்காததை கண்டித்து தாசில்தார் முன்னிலையில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே வானரமுட்டி கிராமத்திற்கு 5 மாத காலமாக சீவலப்பேரி குடிநீர் வராததை கண்டித்து தோழர் பாபு தலைமையில் ஊர் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததால் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதிக்காமல் கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் இதுகுறித்து பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என அதிகாரிகள் அழைத்ததன் பேரில் ஊர் பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கூடினர். தாசில்தார் சரவண பெருமாள் கூறுகையில் அத்தியாவசிய நீர் தேவை என்பதால் உடனடியாக வாட்டர் போர்டு உதவி பொறியாளர் முருகன், VAO அபிராமசுந்தரி, தனிப்பிரிவு காவலர் முத்துராமலிங்கம், RI மூர்த்தி ஆகியோரையும் அழைத்துள்ளோம் என்றார். மேலும் பொதுமக்களின் குடிநீர் குறை குறித்து கேட்டறிந்து உடனடியாக பிரச்சினைகள் சீர் செய்யப்பட்டு குடிநீர் சீராக அப்பகுதி மக்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் அனைவரும் அதிகாரிகளை பாராட்டி கலைந்து சென்றனர். சீட்டை தாண்டி நோட்டு என்ற அடிப்படையில் சில கட்சிகள் அதிமுக, பாஜகவுடன் பேரம் பேசுகின்றன என விசிகாவின் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில்
திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில் மாநாட்டு தீர்மானத்தின் விளக்க உரையாற்றி வந்த விசிக கட்சியின் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எஸ் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை பாஜகவை வீழ்த்துவதற்காக திமுக கூட்டணியில் கொள்கை ரீதியாக அங்கம் வைத்துள்ளதாகவும், சீட்டை தாண்டி நோட்டு என்ற அடிப்படையில் சில கட்சிகள் அதிமுக பாஜகவுடன் பேரம் பேசுகின்றனர் என்று விமர்சனம் செய்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.